ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் மூவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த வீடியோக்குரிய ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. நீங்கள் லைக் போட்டால் தான் இந்த வீடியோ அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். கூடவே இந்த ஹைப் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. இப்போ இந்த மூவியை பார்க்கலாமா? மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஊசியாவை தான் காட்டுறாங்க. இப்போ ஒரு பிளைண்ட் டேட்டில் தான் இருக்காளா, அவளுக்கு என்ன வயசாகுது, அது மட்டும் இல்லாமல் அவள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் டாக்டராக இருக்கேன் அப்படின்றதுல நம்ம ஹீரோயின் வந்து அங்கே ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அங்கே இருக்க ஒரு பேர் சாங்கு, அவர் தான் நம்ம ஹீரோவும் கூட. அவர் ஒன்னே நான் தான் டாக்டர் சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க நம்ம ஹீரோயின் பேசுறது அவருக்குமே புரியுது. இதில் நம்ம ஹீரோயின் வேற நம்ம கான்ட்ராக்ட் படி கரெக்டாக இருந்துக்கலாம், என்னதான் நம்ம மேரேஜ் ஆனாலும் என்னோட ப்ரொஃபஷனில் நீங்கள் தலையிடக்கூடாது, அதிலெல்லாம் நீங்கள் ஓகேவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சீக்கிரமாக இன்றைக்கே மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான் அப்படின்ற அளவுக்கு ஹீரோயின் பேச, ஹீரோவும் அப்படியா, அப்போது நீங்கள் சொல்கிறது எனக்கு ஓகேவா தான் இருக்குன்ற மாதிரி சொல்ல, ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அவளோட டாக்குமெண்ட்லாம் கொடுக்குறா, என்னோட உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவும் சரி நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்ற மாதிரி ஹீரோ ஷேர் பண்ணிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ டக்குன்னு கேட்டுடுறாரு, 4:30 மணிக்குள்ளே அந்த ஆஃபீஸ் முடிடுவாங்க, இப்பயே போயிட்டு நம்ம அந்த சர்டிஃபிகேட் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் பரவாயில்லையே நமக்கு ஏற்றவராக இருக்காரு அப்படின்னு நினச்சி ஹீரோயின் அவர் கூட போக 2 பேரும் போயிட்டு அன்றைக்கே மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் எடுத்துடுறாங்க. எடுத்து நம்ம ஹீரோயினா சரி நான் உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன், உங்களை ஃபேமிலி மீட் பண்ணும்போது மட்டும் சொல்லுங்கள், நான் உங்கள் ஃபேமிலி வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கே கிளம்பி போயிடுறா. ஆனால் ஹீரோ நினைக்கிறாரு, எனக்கு தெரியுது அவள் தப்பான ஆளை பிளைண்ட் டேட்டில் மீட் பண்ணி இப்படி கல்யாணமும் பண்ணிக்கிட்டா, ஆனால் எனக்கும் அது ஓகேவா தான் இருக்குது, எனக்கு ஏற்ற ஆளாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவர் ஒரு பெரிய டாக்டர், அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ கூட ஒரு டேரக்டராக அப்பாயிண்ட் ஆக போகிறாரு. அவரும் பிஸியாக இருக்க, நம்ம இன்னும் அவளோட ப்ரொஃபஷனில் ஒரு பக்கம் பிஸியாக தான் போயிட்டு இருக்கா. நிறைய சர்ஜரியில் நம்ம ஹீரோயின் பண்ணுவா. இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து அவள் ஃப்ரெண்டு கூட வந்துட்டு இருப்பாளா. அப்போ ஹீரோயின் யார் அந்த புது டேரக்டராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கன்னு பார்க்க, யார் அது, என் புருஷன் மாதிரி தெரியுது, அவர் என்ன இங்கே வேலை பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்க, ஃப்ரெண்டுக்காரி வந்து சொல்லிட்டு இருக்கா, புது சீஃப் டைரக்டர் வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனா எனக்கு கூட இப்போ தான் மேரேஜ் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் ஒரு நேம் சொல்கிறா. அப்போ ஃப்ரெண்டு ஒன்னே, ஏய் எங்கள் அம்மா ரெஃபர் பண்ண ஆளையே நீ போய் பார்த்த, ஆனால் அன்றைக்கி அவர் டேட்டுக்கே வரலையா மேடி, நீ யாரடி கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கறி சொல்லும் போது நம்புறேன்னா என்னடி சொல்லிட்டு இருக்க, எனக்கு ஏற்ற ஆளை தானே அவங்க இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கே ஹீரோ வந்து எதனா பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நம்ம ஹீரோனுக்கும் அப்போ தான் புரியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க சில டாக்டர்ஸ்க்கெல்லாம் மீட்டிங் போட, அங்கே இருக்கவங்களும் வந்து மீட்டிங் முடிச்சுட்டு அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்க கிளம்பிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோனும் தனியாக பேசிக்கிறாங்களா. ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு புரியுது, நான் தப்பான ஆள்கிட்ட வந்து உட்காந்து பேசிட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு கல்யாணமும் என்னை பண்ண வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நம்ம வேணால் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறேன். அந்த பிளைண்ட் டேட்டில் நான் உங்களை தப்பாக நான் சூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஒன்னே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வந்து எனக்குமே நான் எனக்கு ஒரு ஏற்ற ஆளை சூஸ் பண்ணணும் தான் நினச்சிட்டு இருக்கேன், என் ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி தான் நீயும் இருந்தால் அதனால நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நம்ம இது கண்டினியூ பண்ணலாமேன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோனுக்கு இது ஓகேவா தான் தெரியுது. ஏன்னா ஹீரோயின் சொன்ன எல்லா பாயிண்ட்டுக்குமே ஹீரோ ஓகே சொல்லி தான் நம்ம ஹீரோனை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் எடுக்கும் போது. இப்போ ஹீரோ வந்து இதுக்கெல்லாம் உனக்கு ஓகேவா, நம்ம இதை கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்க, ஹீரோனும் சரி இருக்கட்டும், ஆனால் நீங்கள் ஒரு டேரக்டராக இருக்கீங்க இந்த ஹாஸ்பிட்டலில், நம்ம ரிலேஷன்ஷிப் இங்கே தெரியக்கூடாது, இது ஒரு சீக்ரெட் மேரேஜாகவே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஏன்னா நான் என்னோட ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னாடி வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுவார். ஹீரோயின் வெளியே வரும்போது ஹீரோனோட ஃப்ரெண்டு மோமோ அங்கே வருவாளா, வந்துட்டு ஹீரோயின் கை பிடிச்சி என்னடி நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயின் சொல்லிடுறா, அதாவது என் ஹஸ்பண்டுன்னு சொன்னல அது இந்த டேரக்டர் தாண்டி அப்படின்னு சொல்ல, அப்போ ஃப்ரெண்டுக்காரியா என்னடி சொல்லிட்டு இருக்க, உண்மையாக சொல்கிற, ஆனால் உங்களை பற்றி அப்போ நிறைய பேச ஆரம்பிக்க போகிறாங்க, நீ போர்டில் வந்து மேலே வர போகிற அவர் மூலியமா அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டுக்காரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனா அதெல்லாம் நடக்க சான்ஸ் இல்லை, யாரும் எதுவும் பேச மாட்டாங்க, ஏன்னா எங்களோட மேரேஜை நாங்கள் ஒரு சீக்ரெட் மேரேஜாக தான் வச்சுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டில் யார்கிட்டையும் சொல்லிடாதன்னு வேற சொல்லிட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஹீரோ வந்து அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு தான் வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்க அம்மாவும் வந்துட்டியா, வீடையே மறந்துட்டடா, ஆப்ரேஷன் சொல்லிட்டுன்ற மாதிரி அவங்க அம்மாவும் ஹீரோ திட்டிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ உட்கார வச்சு, இங்கே பாருடா, உனக்கு எதனா பிரச்சனைனா அம்மாண்ட சொல்லிடு, நீயே ஒரு டாக்டர் தானே, உனக்கும் தெரியும்ல, உனக்கு பிரச்சனைனா சொல்லி ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம், ஏன்டா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேற, என்னடா விஷயன்ற மாதிரி அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒன்னே, அம்மா இதுக்கு மேலே நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது அம்மாவா, டே என்னடா சொல்கிற, எப்படா கல்யாணம் ஆச்சு உனக்கு, எனக்கு சந்தோஷப்படுறதா இல்லை என்ன ஆச்சரியப்படுறதுன்னா தெரியல, அந்த பொண்ணு கூட்டிட்டு வா நான் மீட் பண்ணுன்றமா சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லைம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஏன்னா இப்போ என்னோட ஒய்ஃபுமே டாக்டர் தான், அதனால நீ கொஞ்சம் அவசரப்படாதீங்கம்மா, நானே வந்து அவட்ட மெசேஜ் பண்ணி ஓகேவா என்னைக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. தொடர்ந்து நிறைய ஆப்ரேஷன் நம்ம ஹீரோயின் பண்ணிட்டு இருக்கா, ஏன்னா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போது போல் நம்ம ஹீரோயின் அதுக்காக தான் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஹீரோனுக்கு வந்து ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருக்கியா என் ஃபேமிலியை மீட் பண்ண வரணும்னு சொல்லிட்டு. ஹீரோனுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, அடா அன்றைக்கி மீட்டிங்கில் கூட பேசிக்கிட்டோம்ல, உங்களுக்கு ஃபேமிலியில் எதனா மீட் பண்ணணும்னா சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக பார்ப்பேன் பேசுவேன்னு சொல்லிட்டு நானே தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிக்கிட்டு நான் வரேன்ற மாதிரி ஹீரோயின் ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோனும் வந்து காரில் போகலான்னு சொல்லிட்டு கீழே போனால் அங்கே நம்ம ஹீரோயின் காரில் ஏற போகிறது, அதாவது ஹீரோட காரில் ஏற
போகிறத அங்கே இருக்கவங்க ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்துருப்பாங்க. நம்ம ஹீரோனா நீங்கள் போயிட்டு வாங்க அப்புறம் பேசுகிறேன்ற மாதிரி அவங்கள அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக போயிட்டு அவரோட காரில் ஏறிக்கலான்ற மாதிரி மெதுவாக ஏற போக ஹீரோவும் ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு இருப்பாரு. அங்கே ஹீரோயின் உள்ளே போனோன்னே சாரி மன்னிச்சிருங்கன்ற மாதிரி கேட்க ஹீரோவா இதில் என்ன இருக்குது, இதில் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம்லாம் இல்லைன்னு சொல்ல நம்ம ஹீரோனா சரி உங்கள் அம்மா அப்பாவை பார்க்க போகிறோம் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போனோம்ல இப்படி வெறும் கையை வீசிட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுட்டேன், நீ அதை வாங்கினேன்னு சொல்லி கொடுத்துரு, இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்து கழுத்தை பிடிச்சிட்டு இருப்பா, கழுத்து வலின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒன்னே நான் கப்பல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி மசாஜ் பண்ணுற மிஷின்ஸ் வாங்கினேன், நீ ஒன்று வச்சுக்கோ நான் ஒன்று வச்சுக்கிறேன்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோனுக்கு கிஃப்டாக கொடுக்க ஹீரோனும் பரவாயில்லையே இதெல்லாம் நோட் பண்ணுறாரா இவர் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோனுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் ஹீரோட அம்மா அப்பாவை மீட் பண்ண போக அங்கே அவங்க 2 பேருக்கு ரொம்ப சந்தோஷம், பையன் உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இவ தான் என் மருமகன் சொல்லிட்டு அங்கே ஹீரோட அம்மாலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோனுக்கு வந்து ஏகப்பட்ட கிஃப்ட்ஸை கொடுத்துட்டே இருக்காங்க, ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் குடும்ப வளையல்னு சொல்லிட்டு கையில் போட்டிருப்பாங்கள்ல அதெல்லாம் தூக்கி ஹீரோன் கீழே போட ஹீரோன் வேணான்னு சொல்லுவா. ஆனால் அவங்க கண்டிப்பாக நீ ஏற்றுக்கிட்டு தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றாங்க. சாப்பிட போகிற நேரத்தில் கூட நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை உண்மையாக கேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட ஒய்ஃப், நான் இனிமேல் அவளை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த மீனெல்லாம் முள்ளு எடுத்து ஹீரோனுக்கு வைக்க ஹீரோனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோன் அவளோட பிளேஸில் ட்ராப் பண்ண போகும்போது நம்ம ஹீரோன் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸில் திரும்ப ஹீரோ கிட்டே கொடுக்க போவாளா, அப்போ அது தெரியாமல் கீழே தள்ளி விட்டுரும் போது எடுக்க போகிறேன்ற பேரில் ஹீரோ கால் மேலே கை வைக்கவும் வச்சுக்கிட்டு அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருப்பாளா. ஹீரோ ஒன்னே என்ன நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுற ஹீரோனா அது ஒன்றும் இல்லை, அது கொடுக்க போனேன்னா அப்போது விழுந்துருச்சு, எடுக்கிற நேரத்தில் அப்படி ஆயிடுச்சு, அது ஒன்றும் இல்லை, நீங்கள் எதை தப்பாக நினச்சிக்காதீங்க, இதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்ல ஹீரோ வந்து இல்லை இது உனக்கு தான் கொடுக்க வேண்டியது, என்னதான் இருந்தாலும் அந்த ஃபேமிலியில் நீ அவங்களுக்கு மருமக தானே, அவங்க உனக்கு இதெல்லாம் பண்ண வேண்டியது அதனால பண்ணுறாங்க, உனக்கு வேணும்னா என் அம்மாவுக்கு எதனா நீ கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சினா கொடுத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து போகிறா. என்னன்னு பார்த்தா அதே ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டு தங்கிட்டு இருப்ப போல், அது இன்னும் 1.5 மாதத்துக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எப்படியும் வெளியே ஸ்டே பண்ணி தான் ஆகணும், இதெல்லாம் ஹீரோக்கு தெரியும். ஹீரோயின் இங்கே போயிட்டு இருக்கும்போது வயிற்றுல கை வச்சுட்டு தான் வந்துட்டு இருப்பா. ஹீரோ நோட் பண்ணியிருப்பாரு. இங்கே ஹீரோனோட அம்மாவும் ஹீரோனோட ஸ்டெப் சிஸ்டரும் தான் வந்து பார்க்குறாங்க. ஹீரோனோட அம்மா வந்து என்னம்மா நீ வீட்டுக்கு வர போகிறது இல்லையா, 1.5 மாதத்துல இந்த கான்ட்ராக்ட் முடிய போகுது இல்லை, நீ வீட்டுக்கு வந்து தான் ஆகணும், வேறு எங்கம்மா போவா, உனக்கு வேறு எங்கே போகிறதுக்கு இடம் இருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் நினச்சி பார்க்குறா என்னன்னா ஹீரோனோட அம்மா வந்து அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ண வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஹீரோயினை வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அங்கே இருக்க ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோனோட இன்னொரு பிரதர் ஒருத்தர் இருப்பான், அவன் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் சொல்லி தான் சண்டை போட்டு வெளியே வந்திருப்பா. அதெல்லாம் என்னால் மன்னிக்கவே முடியாதுமா, நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டெப் சிஸ்டர் இருக்கால, இவ வந்து நம்ம ஹீரோனை பார்த்து ரொம்ப ஓவரா பேசுறா. அம்மா உங்களோட கேரிங்லாம் அவளுக்கு தெரிய போறது இல்ல, இவ வந்து என்னதான் இருந்தாலும் ஸ்டெப் பிரதரே மயக்க பார்த்தவ தானே அப்படின்ற மாதிரி ஹீரோனை பத்தியே தப்பா பேச ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. என்ன தைரியம் தான் ஏன் முன்னாடி தப்பா பேசுவேன்ற மாதிரி அந்த ஸ்டெப் சிஸ்டர் கண்ணத்திலே ஒரு அறைய விடுற அந்த வெண் கண்ணத்துல அந்த வெண்ணை அடி வாங்கிட்டு கத்தும் போது நம்ம ஹீரோன் தீட்டி விட்டுற. அதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மா வந்து இந்த வெண்ணை கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோனுக்கா ரொம்ப வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடுது, அவளுக்கு பீரியட்ஸ் போல. அந்த டைம்ல ஹீரோன் ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்க்குறா. ஹீரோன் சின்ன வயசுல இருக்கும் போதே ஹீரோனோட அம்மா வந்து நான் வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறேன், இனிமேல் பாட்டி தான் உன்னை பார்த்துப்பாங்கன்ற மாதிரி ஹீரோன் அப்படியே அம்போன்னு தனியாக விட்டுட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோன் நினைச்சிக்கிட்டு வயிற்றுல கை வச்சுக்கிட்டு அப்படியே அங்கே உட்காரும் போது அப்போ ஹீரோ நோட் பண்ணியிருப்பார் போல, இவ கார்லேருந்து இறங்கும் போதே நம்ம ஹீரோ வந்துட்டு நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் என் கூட வான்ற மாதிரி அவளோட ரூமுக்கு நம்ம ஹீரோனை கூட்டிட்டு போய் விட அங்கே போயிட்டு நம்ம ஹீரோனுக்கு மில்க் எல்லாம் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோனை உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்க ஹீரோ சொல்றாரு இல்லை வீட்டில் சாப்பிடும் போது கூட நீ வந்து சில ஃபுட்டை அவாய்ட் பண்ண, அது மட்டும் இல்லை நான் உன்னை நோட் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. மில்கெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து குடிக்க வைக்கிறாரு, ஹாட் பேக்லாம் எடுத்து கொடுக்குறாரு, இந்த அதை வயிற்றுக்கிட்ட வச்சுக்கோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோனுக்கு அவர் பண்ணுற கேரிங் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அங்கே லக்கேஜில் பேக்காக இருக்கிறத பார்க்க ஓ கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாரு. சரி ஓகே அம்மா கொடுத்தாங்கள அந்த ப்ராப்பர்ட்டியில் எதனா ஒன்று சூஸ் பண்ணி நம்ம 2 பேரும் அந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது ஹீரோ டக்குன்னு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுக்காக போக போகிறோம், உண்மையாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு உனக்கு நீ மறந்துட்டியா என்ன, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணியிருக்கோம், சீக்ரெட் மேரேஜாக வச்சுருக்கோம், மற்றபடி நம்ம 2 பேரும் லீகலான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, ஒரே வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன தப்பு இருக்குது, நம்ம ப்ரொஃபஷன் பாதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஹீரோனே யோசிச்சு பார்க்குறா. அவங்க அம்மா கேட்டிருப்பாங்கல்ல அந்த 1.5 மாதம் கான்ட்ராக்ட் முடிச்சோன்னே எங்கே போக போகிற, நீ வீட்டுக்கு தானே வரணுன்ற மாதிரி சொல்லிலாம் கேட்டிருப்பாங்க. ஹீரோன் அதை நினச்சிட்டு நான் அங்கே போகக்கூடாதுன்ற மாதிரி நினச்சிட்டு ஹீரோ பார்த்து ஆமாம் நம்ம அந்த வீட்டுக்கே போயிடலாம் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னதுக்கு ஒத்துக்கிறா. அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க் வந்துட்டு இருக்கும் போது மோமோ கூட தான் வந்துட்டு இருப்பாள். அங்கே இருக்க சில பேர் வந்து ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. புதுசாக அந்த டேரக்டர் வந்து ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு போகிறாரு பாருங்களேன், அவங்க தான் ஒய்ஃபாக இருப்பாங்களோன்ற மாதிரி நினச்சி பேச கியூன்னு ஒரு பொண்ணை சந்திக்கப்படுவாங்க. அப்போ அந்த கியூன்ற பொண்ணு இங்கே வந்துட்டு என்ன பற்றி பேசிங்களா அப்படின்ற மாதிரி அவளே வந்து கேட்பாளா. அப்போ அங்கே இருக்கவங்கள ஒரு ஃபுட்டேஜை போட்டு காமிக்கிறாங்க. அதில் நம்ம ஹீரோயின் தான் தெரியுறா, ஆனால் ஹீரோனோட ஃபேஸ் தெரியல, ஆனால் ஹீரோனோட கோட் வந்து அதில் நல்லா தெரியுது.
அவள் பிளேஸில் அது இருக்கிறத பார்த்து அதை எடுத்துகிட்டு ஓடிடலான்னு பார்ப்பாளா. அப்போ அங்கே இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வர திடீர்னு உள்ளே வந்து நின்றுட்டு என்னாச்சு எல்லாரும் ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அப்போ உடனே ஹீரோ வந்து அந்த வீடியோவை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு நீங்கள் எதை பார்த்துட்டு இருக்கீங்களா, அவங்க வேற யாரும் இல்லை என்னோட ஒய்ஃப் தான் என்ன பார்க்க தான் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. கியூ ஒன்னே என்ன இவர் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கையில் இருக்க ட்ரெஸ்ஸை எல்லாரும் ஊற்று பார்க்கும்போது ஹீரோ ஒன்னே உங்களுக்கு என்னோட ஒய்ஃப் டேஸ்ட் அப்படியே இருக்குது, என் ஒய்ஃபும் இந்த மாதிரி காஸ்டியூம் தான் போடுவா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி சமாளிச்சுட்டு அப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே சரி ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோனை காப்பாற்றி விட்டுடுறாரு சீக்ரெட் மேரேஜ்ன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோனை வந்து லஞ்ச் டைமில் என் கூட சாப்பிடுவான்னு கூப்பிட்டுருப்பாரா. 2 பேரும் ஒரே இடத்துல தான் போய் சாப்பிட உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோன் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி சில ரூமர் வந்திருக்கும், இந்த மாதிரி கியூவையும் என்ன வச்சு ஒரு மாதிரி சேர்த்து வச்சு பேசுகிற மாதிரி உனக்கு எதனா கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், அவள் என் கூட அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுனால அதெல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்லும் போது ஹீரோனா அது எனக்கு நல்லாவே தெரியுமே, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ சொல்லும் போது நீ வந்து உன் ஹஸ்பண்ட் மேலே நம்பிக்கை வச்சு என்னை நம்பலாம், ஆனால் என் ஒய்ஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடாதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது என்னோட கடமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நல்லா பேசிட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் நம்ம ஹீரோனை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக அங்கே நம்ம ஹீரோனுக்கு உண்மையாகவே இந்த வீடு பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் அந்த டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி வச்சிருப்பாரு போல் அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை. உடனே ஹீரோனோட கையெடுத்து அவரை வச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோனா என்ன இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோனுக்கு எல்லாம் செட் ஆகுற மாதிரி எல்லாமே உள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. உனக்கு டயர்டாக இருந்தால் நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம், உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லும் போது ஹீரோயின் பெட்ரூம் எங்கன்னு கேட்பா. ஹீரோ ஒன்னி ஒரு ரூமை பார்க்க ஹீரோன் அதை பார்த்துட்டு நம்ம 2 பேரும் ஒரே ரூம்லேயேவா இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் கேட்கும்போது ஹீரோ மறுபடியும் சொல்கிறாரு, உனக்கு மறுபடியும் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம மேரேஜை மட்டும் தான் சீக்ரெட்டாக வச்சுருக்கோம், மற்றபடி நம்ம லீகலான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அது உனக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஹீரோயின் வெக்கப்பட்டுட்டு உள்ளே வந்துடுவா. அவளுக்குள்ளே அவள் சொல்லிக்கிறா, ஆமாம் அவர் சொல்கிறது உண்மைதான், நாங்கள் 2 பேரும் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அப்படின்ற மாதிரி மண்டையில் ஏற்றிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாளா, ரொம்ப டைமாக இருக்கும் போல இருக்குது. சரி போய் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்புனான்னு சொல்லிட்டு வெளியே போனால் நம்ம ஹீரோ வந்து அப்போ தான் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு இப்படி ஷர்ட்டே போடாமல் வந்து நிற்க ஹீரோயின் போய் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஐயோ நான் வேண்டி பார்க்கணும்னு நினச்சி வரல, சாப்பாடெல்லாம் செய்யணும்னு நினச்சி தான் வந்து மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அப்போ ஹீரோ ஒன்னே அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்குல்ல, நீ போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. நம்ம இன்னும் இவர் பார்த்துப்பாரா அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது ப்ரெஷ் பண்ணிகிட்டே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஹீரோனுக்காக எல்லாமே சமைச்சு ரெடியாக பக்காவாக டேபிள் எடுத்து செட் பண்ணி வச்சிருக்காரு. ஹீரோனும் போகிறா, ஹீரோ கூட உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. இனிமேல் ஒர்க்கு அதாவது வீட்டில் பண்ணுற வேலையெல்லாம் யார் யார் பார்க்குறது, பாதி பாதி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் மாற்றி மாற்றி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒர்க் போனதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு ஒன்னே அவ்வளோதானே நடந்துச்சு நேற்று நைட்டு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோனா ஏன் நீ என்னத்தை எதிர்பார்க்குற அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்கும்போது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதாவது அங்கே இருக்க குறிப்பிட்ட ஒரு டாக்டர்ஸ்க்கு மீட்டிங் மாதிரி போட்டிருப்பார் போல இருக்கு. அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப பெரிய ஆள் தான். அவர் வந்து அங்கே இருக்க டாக்டர்ஸ்க்கு முன்னாடி புதுசாக வந்து சீஃப் டாக்டர் வந்து நம்ம வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு கேம்புக்கு போகலான்னு இருக்கோம், உங்களில் சில பேர் தான் அங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனும் வந்து வீட்டுக்கு போயிடுவா அதெல்லாம் கேட்டுட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதா, இவ போய் வெளியே போய் எட்டி பார்க்குறா. நம்ம ஹீரோ வந்து அப்போ எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வாட்டி டிஷர்ட் போட்டிருப்பாரு. ஹீரோன் அப்பயும் அதே பார்த்துட்டு இருக்கா. இருந்தாலும் பரவாயில்ல டிஷர்ட்டாவது இன்னைக்கு போட்டிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. ஹீரோ வந்து நோட் பண்ணிடுறாரு, இவ இப்படி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பார்த்தோன்னே நம்ம ஹீரோனு கை காட்டிட்டு இருக்கா, சீக்கிரம் வாங்க சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கேம்புக்கு இவங்களாம் கிளம்புறாங்களா. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளம்பிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினா எல்லாத்தையும் மறந்து போயிட்டு ஹீரோ பக்கத்துலேயே நடந்து போயிட்டு இருப்பா. நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அவளோட கால் வேற ஸ்லிப் ஆகிடுமா. அப்போ ஆண் கத்த நம்ம ஹீரோ தான் டக்குன்னு பிடிப்பாரு. ஃப்ரெண்டு மோமோ தான் என்னடி பண்ணிட்டு இருக்க, சீக்கிரட்டாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கேடி அப்படின்ற மாதிரி தான் மோமோ போவா. நம்ம ஹீரோனும் ஐயோ சாரி சார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து வணக்கம் வச்சுட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாம் போங்க, அவங்க தெரியாமல் கால் தடிக்கி கீழே விழுந்துட்டாங்கன்ற மாதிரி சமாளிச்சு நம்ம ஹீரோவும் அங்கே இருக்கவங்கள எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோனும் அங்கே ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறா. ஃப்ரெண்டு மோமோ நம்ம ஹீரோனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும் போது அப்போது நம்ம ஹீரோ மட்டும் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருப்பாரு. மீதி எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க மீதி பேர்லாம். அப்போ ஹீரோ பார்த்து இந்த கியூ பொண்ணு பேச போயிட்டு இருப்பாளா. இங்கே வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோவை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி உன் ஹஸ்பண்ட் அழகாக இருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபோனில் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த கியூ பேச போகிறத நோட் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு ஜோன் சொல்லிட்டு ஒருத்தர் வருவான். அவன் நம்ம ஹீரோனை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனும் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே நம்ம ஹீரோனை பார்த்து அவனோட ஃபீலிங்ஸை பேசுகிற மாதிரி பேசிட்டு போவானா. ஆனால் நம்ம ஹீரோன் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உண்மையை சொல்லிடுறா. உடனே யார் கூட கல்யாணம் ஆயிடுச்சு என்ன எப்போ அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி கேட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த கியூ வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு வந்து நிப்பாளா. ஹீரோவா என்ன விஷயம்னு கேட்கும் போது எனக்கு தெரியும், எனக்கு அந்த சந்தேகம் வந்து கிளியர் ஆயிடுச்சு, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜியாவை தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இங்கே உங்கள் கண்ணு முன்னாடி ஒருத்தர் வந்து உங்கள் ஒய்ஃப் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு போய் நின்றுட்டு இருக்கான், நீங்கள் எதுவும் போய் கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ உசு பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்காளா. அவன் நல்ல பொண்ணு தான், இருந்தாலும் ஹீரோ மேலே முன்னாடி ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும், அதனால இப்படி பேசுகிறா. அதுக்கப்புறம் நம்ம
ஹீரோ இதை தெரிஞ்சுக்கிட்டு இதையும் நோட் பண்ணிட்டு ஹீரோனுக்கு உடனே கால் பண்ணி உனக்கு ஹெல்ப் வேணுமா, இப்போ நான் உடனே அங்கே வருவா, அதனால் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கால் பண்ணி கேட்க நம்ம ஹீரோனும் டக்குன்னு சொல்லிடுறா ஆமாம் நீங்கள் வாங்கன்ற மாதிரி. அப்போது ஹீரோ உடனே அங்கே போயிட்டு இந்த கண்ணு முன்னாடியே நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சி நான் தான் இவளோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க அவனும் என்ன சீஃப் டைரக்டர் ஏடி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் அவன் நினைக்கிறான். இதையே நீ முன்னாடி சொல்லவே இல்லை, நீங்கள் 2 பேரும் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஷாக்கில் பேசிகிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒன்னே தெரிஞ்சிருச்சு இதை கொஞ்சம் சீக்ரெட்டாக வச்சுக்கோன்னு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து கூட்டிகிட்டு வருவார். அப்போ ஹீரோன் ஒன்னே நீங்கள் ஏன் என்கிட்ட கால் பண்ணி கேட்குறீங்க ஹெல்ப்புக்கு வரவான்ட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்க ஹீரோ சொல்கிறாரு இல்லை நீ தான் மேரேஜை சீக்ரெட்டாக வச்சுக்கணும்னு சொன்னீல, அது மட்டும் இல்லாமல் எனக்கு உன்னை பற்றி தெரியும், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவ, இதெல்லாம் நீயே ஃபேஸ் பண்ணிடுவேன்னு நினச்சேன், அதான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஹீரோனோ ஓ அப்படியான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ ஒன்னே இதுக்கு மேலே நீ என்ன வேணாலும் என்கிட்ட கேளு சரியா, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அன்றைக்கி நாள் நல்லா முடியுது, எல்லாருமே குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. இதோட ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வர லாஸ்ட்டாக வந்து முடிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க போல இருக்கு. ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் அவங்கவுங்க டென்ட்டில் இருக்க மோமோ மட்டும் என்ன ஜியாவை இன்னும் காணும், ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு எங்கே போனான்னு தெரியலையே, அதிகமாக குடிக்க வேணான்னு அப்போவே சொன்னேன்ற மாதிரி தேடும் போது இங்கே ஹீரோவை பிடிச்சி நிற்க வச்சுக்கிட்டு உங்களை விட்டு நான் போக மாட்டேன், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் என்னோட ஹஸ்பண்டுன்ற மாதிரி ஹீரோவை பிடிச்சிட்டு இருக்கா, போயிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கா. மோமோவும் இதான் உன்னோட சீக்ரெட் மேரேஜ் அப்படின்னு பார்க்க ஹீரோயின் வந்து அங்கேயே ஹீரோவை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்கா, எனக்கு கிஸ் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் சைலண்டாக நிற்கிறாரு. அப்போ மோமோ ஒன்னே உன் சீக்ரெட் மேரேஜை நீயே வச்சுக்கோ, இங்கே இருக்கவங்க யாருன்னா பார்த்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிஸ் கொடுக்கறத பார்த்து அவளும் பார்க்காத மாதிரி போகலான்னு பார்த்தா அங்கே சோவும் கியூவும் வந்துடுறாங்க. வந்துட்டு எங்களுக்கும் இது தெரியுன்ற மாதிரி நினைக்க மோமோ ஒன்னே தெரியும்ல அப்போ போங்கன்ற மாதிரி தடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ ஒன்னே ஹீரோயின் மயக்க போட்டு விழுற மாதிரி போயிடுவா செம மட்டை. அப்போ ஹீரோயினை தூக்கிட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு தூக்கிட்டு கிளம்பிடுறாரு ஹீரோயினை. வீட்டுக்கு போயிட்டு சோஃபாவில் படுக்க வச்சா அங்கேயும் அவன் அமைதியாக படுக்கவே மாட்றா. நம்ம ஹீரோவை பார்த்து நான் வந்தே திருவேன்ற மாதிரி அவள் போட்டு வந்துட்டு இருக்க ஹீரோ இவளுக்காக சூப்பெல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. இவ வந்தவ வலிக்கு கீழே விழுந்துருவாளா, ஹீரோ தான் டக்குன்னு ஐயோ கீழே விழ போற அப்படின்ற மாதிரி அப்படியே வேகமாக முட்டி போட்டு வந்து ஹீரோனை பிடிக்க இவ அப்படியே ஹீரோ மேலே சாயா 2 பேரும் கீழே அப்படி படுத்துக்கிறாங்க. அங்கே படுத்தும் கூட எனக்கு உடம்பு ஹாட்டாக இருக்கு, ஆனால் உங்களுக்கு என்ன சில்லுன்னு இருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல ஹீரோவா ஏன்னா நீ ரொம்ப குடிச்சிட்ட அதான் உனக்கு இப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது ஹீரோயின் வந்து இப்படி க்யூட்டாக பேசுறத பார்த்து ஹீரோ வந்து ஹீரோனோட கண்ணத்தை பிடிச்சி கிளிட்டு இருக்காரு, நீ ரொம்ப க்யூட்டாக பேசுறேன்னு சொல்லிட்டு ஹீரோனா விடுங்க எனக்கு வந்து உங்களோட சில்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணுறோன்னா ஹீரோட கழுத்துல எல்லாம் கிஸ் கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோவா நீ ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னவர். அதுக்கப்புறம் ஹீரோனை தூங்க வச்சுறாரு பெட்டில் போட்டு. எப்படியோ நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகியும் நம்ம ஹீரோ கையை பிடிச்சி தூங்கிட்டே இருக்க அதுக்கப்புறம் அவளே பொறுமையாக எழுந்திரிக்கிறா. எந்திரிச்சு உட்காந்தவ அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, நேற்று அவள் பண்ணதெல்லாம், நேற்று உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப குடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல ஹீரோவா அதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்னோட ஹஸ்பண்ட் தான், இதில் எந்த தப்பும் கிடையாது, ஆனால் உன்னோட லிமிட் என்னன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஹீரோனா 2 கிளாஸ் போதுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ வந்து 1 தான், நீ 1க்கு மேலே 1 கிளாஸுக்கு மேலே தாண்டினா உன்னையே உன்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதுன்னு 2 பேரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனும் ஒர்க்குக்கு போயிடுவாளா. அங்கே போனால் ஃப்ரெண்டுக்காரி வேற திட்டுறா, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே நீ கொடுத்துட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனா என்னை காப்பாற்றுறதுக்கு தான் நீங்களாம் இருக்கீங்களா, அப்புறம் என்ன சீக்ரெட் மேரேஜை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளோட சாரை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு போறா. அந்த டேரக்டர் சார் தான் நம்ம ஹீரோனுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்தவரே, அவர்கிட்ட போயிட்டு உங்ககிட்ட உண்மையை சொல்லணும், நான் ஒரு மேரேஜ் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லை அது ஒரு சீக்ரெட் மேரேஜ் அப்படின்ற மாதிரி ஹீரோன் எல்லா உண்மையும் சொல்ல இதை கேட்டோன்னே அவர் ஷாக்கு. என்னமோ சொல்லிட்டு இருக்கா, நீ இப்போதான் ப்ரொஃபஷனில் நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கா, அதுக்குள்ளே சீக்ரெட் மேரேஜ்ன்ற கல்யாணம் ஆயிடுச்சுன்ற, எவன் உன்னை ஏமாத்தினது, அவனை சொல்ல, அவனை சும்மா விட மாட்டேன், யாரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனா நீங்கள் இவ்வளோ கோவப்பட வேணாம், அவர் டாக்டர் சாங் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட என்ன சாங்கா இப்போ புதுசாக வந்த சீஃப் டைரக்டரா, அவனை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி நினச்சி அவரும் சேரில் உட்காந்துற. சரிம்மா இதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பல, மேரேஜ் ஆயிடுச்சுன்றியே பார்த்துக்கோ, ப்ரொஃபஷனில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி இருந்துக்கோன்ற மாதிரி ஹீரோன் அனுப்பி விட்டுற. அதுக்கப்புறம் இவர் சும்மா விட மாட்டாரு, நம்ம ஹீரோ போய் பார்த்து பேசணும், அவர்கிட்ட நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி. ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்து ஒரு பொண்ணு மாதிரி நிறைய நாள் பார்த்துருப்பாரு. அதனால ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட பேசணும் அவர் போய் நிற்க, இங்கே நம்ம ஹீரோனுக்கு வந்து அவங்க அம்மா கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அன்னைக்கு மீட் பண்ண வந்தப்போ தங்கச்சி வேற ஓவராக பேசிட்டா, அன்னைக்கு யாரும் ஒன்று ட்ராப் பண்ணிட்டு போனாங்கல்லம்மா, அது யாரும் பாய் ஃப்ரெண்டா, வீட்டுக்கு கூட்டிட்டு வாமா பேசலாம் அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம ஹீரோனா இதுக்கு மேலே என் பொறுத்துக்கிட்டுன்ற மாதிரி, பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களை நேரில் பார்த்து மீதியை பேசுகிறேன்ற மாதிரி ஃபோனை வச்சிடுறா. அவங்க அம்மா கிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, அவர் என்கிட்ட பேசினாரு அந்த டேரக்டர் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதாவது என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாருன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோனுக்கு புரியுது, அவர் என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு, அதனால தான் அவர் அப்படிலாம் பேசியிருப்பாருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கா. எங்கள் அம்மாவை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் அவங்கள வெறுத்துக்கிறேன், ஏன்னா அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக என்னையும் கூட கூட்டிகிட்டு போகாமல் நல்லா பார்த்துக்காம
இல்லாமல் என்னை வந்து என் பாட்டிக்கிட்ட அப்படியே விட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என் பாட்டி இறந்ததுக்கப்புறம் என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்க மீதி பேரில் என்னை மோசமாக தான் ட்ரீட் பண்ணாங்க அந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பா. ஆனால் அவள் சொன்ன மாதிரி அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோனோட அம்மா அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக அங்கே போக ஸ்டெப் ஃபாதர் எல்லாம் அவ்வளோ கண்டுக்கவே மாட்டா ஹீரோயின். ஆனால் ஹீரோனோட அம்மா மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்டை பார்த்து நீ என்னப்பா ஜாப் பண்ணுற அப்படிலாம் கேட்கும்போது அவர் சாதாரணமாக நான் டாக்டராக இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. எந்த லெவலில் இருக்குன்றது சொல்லாமல் விட்டுடுறாரு. அதை பார்த்துட்டு என்ன இவன் பொண்ணோட மோசமான லெவலில் இருப்பான் போல இருக்கு, இவனையே என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த வெண் பொண்ணு வேற பார்த்துக்கிட்டு என்ன அம்மா கேர் பண்ணிக்கிறது உனக்கு தெரியலையா, அம்மாவே மோசமாக நடத்துற, இப்போ யாரையோ உடனே கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறேன்ற மாதிரி ஹீரோனை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேச ஹீரோக்கு அதை தெரிஞ்சோடனே என் ஒய்ஃபை யாரையும் இன்சல்ட் பண்ணக்கூடாது, நாங்கள் இதுக்கு மேலே இங்கே இருக்க விரும்பல, நாங்கள் அப்புறம் பேசுகிற மாதிரி ஹீரோனை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு அங்கே இருக்கவங்களை எதிர்த்து பேசி. நம்ம ஹீரோனை அதை நினச்சிட்டு காரில் உட்காந்துட்டு இருக்கும்போது வெளியே மழை வேற பெஞ்சிட்டு இருக்குமா. அப்போது அந்த ஜன்னலை வந்து அந்த மழை பெஞ்சா ஒரு மாதிரி வரும்ல, அதில் தொடச்சி பார்க்கும்போது ஹீரோ அங்கே நின்றுட்டு இருப்பாரு. உள்ளே வந்த ஹீரோ வந்து நீ ஓகேவா, உனக்கு மைண்டு ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோன்னு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டே என் பாட்டிக்கு அப்புறம் எனக்காக நீங்கள் தான் வந்து எனக்காக நீ இன்னும் பேசியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ ஒன்னே இதுக்காக போய் அழுதுட்டு இருக்க, சரி அழாத விட உன் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே போனால் நீ சந்தோஷமாயிருவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஹீரோன் எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே நம்ம ஹீரோனோட ஸ்டெப் பிரதர் ஆச்சுன்னு இருக்கான்ல, அவன் ஹீரோன் ஒரு மாதிரி நோட் பண்ணிட்டு போகிறான்னா நம்ம ஹீரோன் அதையுமே பார்க்குறா. ஆனால் அவனை பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோனும் அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுற இடத்துக்கு போக ஹீரோன் கொஞ்சமாக தான் குடிக்க சொல்கிறாரு ஹீரோ. ஆனால் அவள் வந்து கொஞ்சம் லைட்டாக அதிகமாகவே குடிச்சிடுறா. குடிச்சவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து மறுபடியும் ஃபேமிலியை பற்றிலாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்து என்னோட இதயத்தை நீங்கள் இன்றைக்கி துடிக்க வச்சிட்டீங்க எனக்காக பேசி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு உங்களை பார்க்கும்போது இப்போது எனக்கு முத்தம் கொடுக்கணும் போல இருக்குன்னு சொல்ல ஹீரோ ஒன்று நீ குடிச்சிருக்க அதனால தான் இப்படி பேசுகிற, பார்த்து பேசுன்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து நான் தெரிஞ்சுதான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட டையை பிடிச்சி இழுத்து டக்குன்னு அங்கே ஹீரோ பிடிச்சி கிஸ் கொடுக்க நம்ம ஹீரோவா அவருக்குமே ஹீரோனை பிடிச்சிருக்கு. ஏன்னா அவன் நடந்துக்கிற விதம் எல்லாமே நம்ம ஹீரோக்கு பிடிக்கும். இங்கே கிஸ்ஸிங் சீனோட முடிய நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க்குக்கு போயிருப்பாளா. அப்போ அவங்க அம்மா வந்து நம்ம ஹீரோனை பார்த்து இந்த மாதிரி உனக்கு கேக் கொடுத்துட்டு போகலாம் அந்த அம்மா வந்தேன், என் பர்த்டேல நேற்று வேற கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன், உன் தங்கச்சியும் ஓவராக பேசி உன்னை வீட்டிலேருந்து அனுப்பிட்டா மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து பேச போக நம்ம ஹீரோனா அதெல்லாம் இருக்கட்டும், என்னோட பார்ட்னரை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் யார், இது என்னோட உரிமை, நான் சூஸ் பண்ணியிருக்கேன் என் பார்ட்னரை, அதனால் நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க, எப்போ பார்த்தாலும் அந்த வெண்ணுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, அந்த வெண்கிட்டே எதா இருந்தாலும் பேசுங்க என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போலான்னு பார்த்தா உடனே அவங்க அம்மாவும் ஒன்றும் இல்லாதவனை நீ கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா நான் எப்படி ஒத்துப்பேன்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம அங்கே கிளம்பிடுறா. இதை பற்றி ஹீரோ கிட்ட அன்றைக்கி நைட்டு சொல்லிட்டு இருப்பாளா, ரெண்டு பேரும் மழையில் தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் சொல்கிறா அவங்க ஒன்றும் உங்கள் பேரெல்லாம் சொல்லி கத்தலை, அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் யாருன்றது அவங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ ஒன்னே இதெல்லாம் நீ உன் மைண்டில் ஏற்றிக்காத, உன்னை நான் எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடையை உடனே அங்கே தூக்கி போட்டுருவாரு. தூக்கி போட்டுட்டு வா நம்ம நனையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி அங்கேயே வந்து நம்ம ஹீரோயின் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவங்க டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த லவ் ஃபீல் வருமா. டக்குன்னு ஹீரோயின் வந்து எனக்கு உங்களுக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் அந்த மழையிலே மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோனோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ ஒன்னே கையில் ஒரு ரிங்கோட ஹீரோயின் கிட்ட வந்து உட்கார நம்ம ஹீரோனா எதுக்கு இப்போ திடீர்னு இந்த ரிங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் வந்து ஹீரோ பற்றி கேட்குறா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு நம்ம அன்றைக்கி கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணோம்ல, அதாவது அந்த திடீர்னு மேரேஜ் அதை பற்றி தான் சொல்கிறேன், அன்றைக்கி இதை வாங்கிட்டேன், ஆனால் உன் கையில் ரிங் இல்லாமல் எப்படி பார்க்க முடியும், அதை இப்போதைக்கு இதை போட்டுக்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இது நீ போட்டே ஆகணுன்ற மாதிரி ஹீரோனுக்கு போட்டு விட ஹீரோனும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை இனிமேல் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுவேன், யார் முன்னாடியும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ கவலையப்படாத, நான் இருக்கேன் உனக்காக அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ரெண்டு பேரும் டைம் ஆயிடுச்சோ, ஐயோ ரொம்ப லேட்டாக தான் நேற்று நைட்டு தூங்கணுன்ற மாதிரி அவசர அவசரமாக அவங்க ஐடி கார்டில் எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ அங்கே போன இடத்துல பேஷண்ட் எல்லாம் செக் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கவங்களை கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாரா. அங்கே இருக்கவங்க கொஞ்சம் தயங்கி பேசுகிறாங்க. ஏன்னா ஹீரோ மேலே பயம், ஹீரோ ரொம்ப கோவப்பட்டு கத்துவார். ஆனால் இன்னைக்கு யார் என்ன பண்ணாலும் பதில் கேட்கும் போது பதில் வரலன்னா கூட என்னோட தரையை பார்த்து பதில் சொல்லிட்டு இருக்க, அங்கே ஆன்சர் இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கலாய்க்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே கோவப்படாமல் பேசிட்டு போவார். இது அங்கே இருக்கவங்களுக்கே ஷாக்காக இருக்குது, இது நம்ம சீஃப் டைரக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ போக ஹீரோ அவரோட ஐடி கார்டு வைக்கணும் போல இருக்குது. அது வச்சு அது வந்து அலோவ் பண்ண மாட்டேங்குது. நம்ம ஹீரோவோ என்ன அலோவ் பண்ண மாட்டேங்குதுன்ற மாதிரி கார்டு பார்த்தா ஹீரோனோட கார்டு அங்கே இருக்கவங்க எட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ஹீரோ மறைச்சு வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு கால் பண்ணி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டில் வந்ததுனால அந்த கார்டை மாற்றிட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனா அவளோட கோட்டில் வேற குத்தி வச்சிருக்கா. ஐயோ நானும் அதை நோட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு டக்குன்னு ஹீரோ பார்க்க வந்துட்டு இருக்க ரெண்டு பேரும் வந்து அந்த எஸ்கேலேட்டரில் போகும்போது மாற்றி கொடுத்துக்கிறாங்க. பேசிட்டு தான் போகிறாங்க, ஈவினிங் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பக்கம் அவளோட வேலையை பார்க்க வர, அப்போது ஹீரோ வந்து கோட்டை இல்லாமல் சுற்றிட்டு இருப்பார் போல். ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்து அவரோட கழுத்தெல்லாம் ஒரே ரெட்டாக இருக்கும் கிஸ் கொடுத்த மாதிரி. அங்கே இருக்க நர்ஸ்லாம் இதை பார்த்துட்டு டைரக்டர் வந்து ரொம்ப
ரொம்ப ரொமான்ஸில் இருந்துருப்பாரு போலியே நேற்று அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அங்கே இருக்க பொண்ணுங்களாம் வந்து ஒரு குரூப்பாக இருப்பாங்க போல், அதை குரூப்பில் பேசிகிட்டு இருக்க ஃப்ரெண்டு மோமோ வந்து இங்கே பாரு உன் ஹஸ்பண்டை பற்றி நீ இருக்கிறேன்னு கூட தெரியாமல் எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு குரூப்பில் அப்படின்ற மாதிரி மோமோ வந்து நம்ம ஹீரோயின் இப்போ வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணுறா, இப்படிலாம் போகாதீங்க பார்த்து நோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோவா நான் தெரியாமல் அப்படி போயிட்டேன் சர்ஜரி முடிச்சுட்டு வரும்போது இனிமேல் பார்த்து நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அன்றைக்கி நைட்டு கூட நம்ம ஹீரோயின் தங்கி படுத்துட்டு இருப்பாளா, ஹீரோ ஒன்றே பக்கத்தில் வந்துட்டு என்னாச்சு உனக்கு ரொம்ப குளிருதா அப்படின்னு கேட்க ஆமாம் லைட்டாக குளிருது அப்படின்னு சொல்ல நான் வேணா உன்னை ஹக் பண்ணிக்கிறேன்ற மாதிரி நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு 2 பேரும் அன்றைக்கி நைட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஒர்க் போகும்போது தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒர்க் போயிட்டு இருக்கும்போது திரும்ப வந்து நம்ம ஹீரோனோட அம்மா தான் வந்திருக்காங்க. ஹீரோவை பார்த்து பேசணும், உங்களை பார்த்து கொஞ்சம் பேசலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து பேச ஹீரோ வந்து இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அப்போது ஹீரோ கூட ஒருத்தர் இருப்பான்ல, அவன் வந்து நம்ம ஹீரோனோட அம்மாவை பார்த்து நீங்கள் எதுக்கும் வரி பண்ணிக்காதீங்க மேடம், அவர் வந்து டைரக்டரில் அவருக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அதை அப்படி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது ஹீரோனோட அம்மாவுக்கு சந்தேகம். ஹீரோனை பிடிச்சி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீ இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டைரக்டர் தான் ஹாஸ்பிட்டல் நீ எதுக்கு என்கிட்ட சொல்லாமல் மறைச்சு அப்படின்னு மாதிரி கேட்க ஹீரோன் சொல்கிறா அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, நான் மறந்து போயிட்டேம்மா, அந்த டைமில் எனக்கு சொல்கிறதுக்கு டைம் இல்லை. சரி இப்போ தெரிஞ்சு மட்டும் என்ன, அந்த வெண்ணுன்னு ஒருத்தி இருக்கால எனக்கு தங்கச்சி ஸ்டெப் சிஸ்டர், அவட்டெல்லாம் இதை பற்றி சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா பொறாமலே பொங்குவா, தேவையில்லாத ப்ராப்ளம் பண்ணுவான்ற மாதிரி ஹீரோன் சொல்கிறா. கெஞ்சி கேட்குறேன்னு வேற சொல்கிறாளா. அப்போது ஹீரோனோட அம்மாவும் நீ இதையே உன் அம்மாட்ட மறைச்சிட்டா, அது மட்டும் இல்லாமல் கெஞ்சி கேட்குறேன்ல உங்கள் அம்மா கிட்டே சொல்கிறியா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, ஏன்கிட்ட இப்படி நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அழுதுகிட்டே பேச அந்த நேரத்தில் ஹீரோனுக்கு ட்ரெயின் பண்ண டாக்டர் வருவாரா. அவர் வந்தோடனே அவர் பார்த்து ஹீரோனோட அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களால் தான் என் பொண்ணு இந்த அளவுக்கு வந்திருக்கா, நல்ல பொசிஷனுக்கு வரா அப்படின்ற மாதிரி பேசும்போது அவர் லைட்டாக ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு ஏதோ பெருசாக பேசிக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா பெத்த பொண்ணு சரியாகவே கண்டுக்காமல் போனவங்க தானே இவங்க அப்படின்ற மாதிரி அவருக்குமே கோவம் இருக்குது. ஹீரோன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஒரு ஆப்ரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு ஃப்ளைட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. என்ன அர்ஜென்ட்டாக ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு போகணுமாமா, அது இன்னைக்கு நைட்டு போனால் தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ரீச் ஆகிட்டு சர்ஜரி பண்ணிட்டு வர முடியும், உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போதில்ல, நாளைக்கு கேட்க போகிற கேள்விகளுக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லிட்டு சரியா அப்படின்ற மாதிரி ஹீரோன் கிட்ட சொல்ல நம்ம இன்னும் நீங்கள் பார்த்து போயிட்டு சர்ஜரி பண்ணிட்டு வாங்க, நானும் நாளைக்கு எல்லாம் கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இத்தனை நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கால, அந்த ப்ரொமோஷன் கிடைக்க போது போல் அந்த இன்டர்வியூவில் நல்லா பதில் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோனுக்கு எடுத்தோடனே மெசேஜ் போட்டிருக்காரு ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு. நம்ம இன்னும் நீங்கள் சர்ஜரி பண்ணுங்க நல்லா அப்படின்ற மாதிரி தான் சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுவா. போகும்போது ஹீரோ போட்ட மோந்திரத்தில் எடுத்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே அதை எடுத்து கையில் போட்டுட்டு தான் போகிறா. நல்லா ப்ரிப்பேர் ஆகிருப்பா போல இருக்கு. போயிட்டு மொபைல்லாம் அங்கே சப்மிட் பண்ணிவிட்டு அவன் உள்ளே போகலான்னு அங்கே பார்க்கும்போது வெய்சின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கானா, அவனுக்கும் இந்த பொசிஷன் மேலே ரொம்ப ஆர்வம். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அவனை விட நல்லா பண்ணுறான்றது அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம ஹீரோயின் பார்த்து என்ன ரெடி ஆகிட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கண்டுக்காமல் உள்ளே போயிடுவாளா. உள்ளே போனால் ஹீரோயின் கிட்ட கொஸ்டின்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே இதுக்கெல்லாம் பயப்படலாம் இல்லை, ஏன்னா இதுக்காக ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாள், நிறைய சர்ஜரிஸ்லாம் பண்ணியிருப்பா, ட்ரெயின் ஆனவ தான், அதனால எல்லாத்துக்கும் கரெக்டாக பதில் சொல்ல அங்கே இருக்காங்கள ஒருத்தர் ட்ரெயின் பண்ணவர், அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க. அவரோட சர்ஜரி அவர் ப்ராப்பராக கரெக்டாக முடிச்சுட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயின் மாதிரி நிறைய பேர் பதில் சொல்லியிருப்பாங்களே இந்த ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வெய் வந்து ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கான். அப்போ திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் பேரை சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் அந்த ப்ரொமோஷன் கிடைக்குது. அத்தனை பேருக்கு முன்னாடியும் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அந்த ப்ரொமோஷனை கொடுத்துற எல்லாரும் கை தட்டுறாங்க. நம்ம ஹீரோனுக்கும் ஹாப்பியாக இருக்குது. இதுக்காக தான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், இன்னுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து வெளியே போகிறாளா. எல்லாம் முடிச்சுட்டு வெளியே போகும்போது நம்ம ஹீரோவும் சர்ஜரி முடிச்சுட்டு நம்ம ஹீரோனுக்காக வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். வேகமாக போயிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. நான் நல்லபடியாக எல்லாமே அட்டன் பண்ணி முடிச்சுட்டேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷப்படுறாரு. நானும் நல்ல சர்ஜரிலாம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோயின் ஒன்று நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ ஒன்னே எனக்கு கையெல்லாம் வலிக்குது, நான் இன்னும் சாப்பிட்லன்னு சொல்ல ஹீரோயினா ரொம்ப கை வலிக்குதா, சர்ஜரி பண்ணிட்டு வந்திருக்கீங்களா, அப்படி தான் இருக்குன்ற மாதிரி கைக்கு மசாஜ்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கா. நான் உங்களுக்கு நைட்டும் பண்ணி விட்டேன்னு சொல்கிறா. ஹீரோ சாப்பிடல அப்படின்னு கேட்டோன்னே எதுக்கு சாப்பிடாம வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாக்லேட் மட்டும் வச்சிருப்பல அதை எடுத்து ஹீரோக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. 2 பேரும் லஞ்சு முடிக்கலாம், அதுக்கப்புறம் நான் ஒர்க்குக்கு போகிறேன்னு சொல்கிறா. லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் ஒர்க்குக்கே வருவா. இங்கே ஹீரோயின் வந்தோடனே என்னடா அது ½ hour தானே ஆச்சு, அதுக்குள்ளே எல்லாம் என்ன சிரிச்சு பார்த்து கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லிட்டு போகிறாங்க, எப்படி இவங்க எல்லாருக்கும் அதுக்குள்ளே எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது தெரிஞ்சதுன்ற மாதிரி நினச்சிட்டு ரூமுக்கு வந்தா. இங்கே மோமோ வந்து எப்படி தெரிஞ்சது தானே நினச்சிட்டு இருக்க, வேற ஒன்றும் இல்லை, இந்த வெய் தான் இருக்கல்ல அவன் தான் பொறாம பிடிச்சவன், அவன் தான் எல்லாத்துக்கும் டேலண்டான ஆள், ஆனால் அவனை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தான் எல்லாரும் முன்னாடியும். அதனால தான் உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதுன்றது அவன் கத்துனது மூலியமாக தான் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்ற மாதிரி சொல்ல நம்ம என்ன அவன் கத்துறதெல்லாம் கண்டுக்காத, நான் ஒன்றும் தப்பு பண்ணி மேலே வரல, அதனால நம்ம இதை சந்தோஷமாக ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவை கூட்டிகிட்டு போக ஹீரோயின் வர 2 பேருமே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்களா. அப்போது ஹீரோ ஒன்று நினச்சி பார்த்துட்டே போகிறாரு. ஏன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு வரும்போது அங்கே இருக்க சில டாக்டர்ஸ் வந்து அவர் ரொம்ப டேலண்டடான பொண்ணாக இருக்கால இந்த ஜியா, எனக்கு மட்டும் பையன் இருந்தால் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம்
முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு வந்திருப்பாங்களா. ஹீரோக்கு அது இதெல்லாம் விழுந்திருக்கும். நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப டேலண்டடானவ அப்படின்ற மாதிரி ஹீரோக்குமே நல்லா தெரியும். இப்போ ஹீரோயினை பார்த்து எனக்கு கையில் மசாஜ் பண்ணி விடுறியான்ற மாதிரி குழந்தை மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோனும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோ கையில் மசாஜ் பண்ணி விட நீங்கள் வேணால் படுத்துக்கோங்களேன் நான் பண்ணி விட்டுறேன்ற மாதிரி சொல்லுவாளா. ஆனால் ஹீரோவா இல்லை எனக்கு இப்போது மசாஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணாரு தெரியல, நம்ம ஹீரோனை பிடிச்சி அங்கேயே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. என்ன ஆகுதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோனுமே இதுக்கு ஒத்துக்கிறா. 2 பேருமே அன்றைக்கி நைட் வந்து ஒன்றா ஸ்டே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. இந்த வெயில் இருக்கான்ல, நம்ம ஹீரோனை வந்து எதுலையாவது மாட்டி விடணும், ஹீரோனை பற்றி எதுனா தெரியணும் அப்படின்ற மாதிரி நினச்சி ஹீரோனை பற்றியே எல்லாம் பேச ஆரம்பிக்கிறான் அங்கே இருக்க நர்ஸ் கிட்டலாம். இதை வந்து மோமோ நோட் பண்ணுறா. நோட் பண்ணிட்டு இந்த வெய் சும்மா இருக்க மாட்டான், ஏதோ வந்து ஜியாவை பற்றி கோத்து விட போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மோமோ நினச்சிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோயின் அன்றைக்கி ஒர்க்கும் முடிச்சுட்டு ஹீரோ கூட சேர்ந்து போகும்போது கையை பிடிச்சி நடந்து போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிச்சி நடந்து போயிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோயின் வந்து ஏறுங்க காரில் இருங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவில் தள்ளி விட்டுட்டு விளையாடிட்டு இருப்பா. அப்போது இந்த வெய் இருக்கான்ல அதை வந்து வீடியோ எடுத்துடுறான். வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் வேறு வேறு ஆளை தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்போது இவங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி 2 பேரும் அஃபேரில் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிறான். தப்பாக புரிஞ்சுக்கிட்டவன் அடுத்த நாள் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காருல நம்ம ஹீரோயினை, அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த ஜியா வந்து சீஃப் டைரக்டர் சாங் இருக்கார்ல அவர் கூட அஃபேர் வச்சு சுற்றிட்டு இருக்கா. 2 பேருக்கும் வேறு வேறு ஒருத்தங்களோட கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் ஹாஸ்பிட்டலோட மானத்தை வாங்குறதுக்காக இப்படி 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் அஃபேர் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இது ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், இந்த ஃபுட்டேஜ் நீங்கள் பாருங்கள், இந்த ப்ரூஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வர அவரை போட்டு பார்க்க சொல்கிறான். அவரும் பார்த்துட்டு அவளோட ஹஸ்பண்ட் கூட அவள் போகிறா அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு உடனே வந்து இவனை பார்த்து வெய் இதை நீ பார்த்துருந்தாலும் பார்க்காத மாதிரி விட்டுரு, தேவையில்லாமல் இதை பண்ணிட்டு இருக்காத, உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பார்க்குறியா, அதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு ப்ரொமோஷன் எடுக்கிறதுக்காக இப்படி வந்து முயற்சி பண்ணுற வேலையை மட்டும் நீ நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெய்யை திட்டி அனுப்பி விட்டுடுறாரு இந்த டேரக்டரு. அதுக்கப்புறம் அவனும் கோவப்பட்டுட்டு போயிடுறான். என்ன இப்படி ஒரு ப்ரூஃபை காமிச்சிருக்கான், இவர் அதை எடுத்துக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி அவன் கோவமாக நினச்சிட்டு இருக்க. போனவன் எதுலையும் அப்லோட் பண்ணி விட்டான் போல இருக்கு குரூப்லலாம். அங்கே வெளியே வந்து நிறைய பேர் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொமோஷன் கிடைச்சதே அவங்க தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் தப்பு ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்க இவங்க அஃபேரில் இருக்காங்களான்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோனோட சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்களா இந்த வீடியோவை. அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது ஐயோ அவர் வேற இப்போ சர்ஜரி பண்ணிட்டு இருக்காரு, இப்போ அவர் டிஸ்டர்பும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோவை பற்றி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கால. அப்போ அந்த இடத்துல வந்து இந்த வெய் இருக்கானா அவன் நம்ம ஹீரோனை பார்த்து என்ன ஹாஸ்பிட்டல்லே இப்படி சீஃப் டைரக்டர் கூட இப்படி அஃபேர் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கா, ப்ரொமோஷனுக்காக தானே இதெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி கேவலமாக பேச ஆரம்பிக்க மோமோ வந்துட்டு அட இதெல்லாம் உன்னோட வேலை தானே, என்ன இங்கே ஜியாவுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடச்சதுன்னு நினச்சி ரொம்ப வயிறு எரிஞ்சு போய் இப்படி பண்ணுறியான்ற மாதிரி திட்டிகிட்டே இருக்கும்போது அப்போ கரெக்டாக ஹீரோ வந்து ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வேகமாக ஓடி வராரு ஹீரோனை பார்த்து. ஹீரோனா ஏன் இப்படி ஓடி வரீங்கன்னு கேட்டால் நான் ஆப்ரேஷன்லாம் முடிச்சிட்டேன், இன்னையோட நம்ம சீக்ரெட் மேரேஜ் இருக்குல்ல அது முடிய போகுது இல்லை, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையை அவர் பிடிக்கும் போது நம்ம ஹீரோனுக்குமே அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றது புரியுதா. டக்குன்னு அவரோட கையை பிடிச்சி 2 பேரும் கையை மேலே தூக்க ஹீரோயின் வந்து எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறா நாங்கள் 2 பேரும் அஃபிஷியலான லீகலாக மேரேஜ் பண்ணிக்கிட்ட கப்புள்ஸ்ன்னு சொல்ல ஹீரோ உடனே அவரோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை எந்த குரூப்லலாம் அந்த வீடியோ வந்துச்சோ அதிலெல்லாம் அனுப்பி விட்டுறாரு. அப்போ ஹீரோனு ஏன் இதெல்லாம் அனுப்புறீங்கன்னு கேட்டால் ஹீரோ வந்து பின்ன இவங்க வாயெல்லாம் அடக்க முடியாது, இதெல்லாம் பார்த்தா தான் இவங்க அமைதியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவோ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்க. அப்போ இந்த வெய்யிக்கா ஐயோ நம்ம இப்படி தப்பான வேலையை பண்ணிட்டோமே, இப்போ நமக்கு எதுனா ப்ராப்ளம் வருமோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். இவங்க 2 பேர் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த இடத்துக்கு அந்த டேரக்டர் வர அங்கே இருக்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த வெய்யை பிடிச்சி நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது, இப்படி தேவையில்லாமல் ஒருத்தங்களை பற்றி தப்பான ஒரு பொய்யான விஷயத்தை நீ பரப்பி விட்டுருக்க, நீ ஈஸியாக அதெல்லாம் பண்ணிட்டு இந்த தப்பிக்க முடியாது, இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டலில் உனக்கு ஒர்க்கு கிடையாது, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை அப்பயே வார்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து இந்த வேலையை விட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரை கொடுத்துடுறாரு அந்த சீஃப் டைரக்டரும். அதுக்கப்புறம் இவர் இப்படி கொடுத்தோன்னே அவனுக்கு வேறு வழியே தெரியல, அவனை இங்கேருந்து போக சொல்லிடுறாங்க. போகும்போது நம்ம ஹீரோனை பார்த்து முறைச்சிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கான். இதில் இவன் மேலே கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்துட்றாங்க நம்ம ஹீரோனை பற்றி தேவையில்லாமல் ஒரு பொய்யெல்லாம் சொல்லிட்டு தப்பாக பேசினதுக்காக. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களும் வந்து நம்ம ஹீரோயினுக்கு கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போது அந்த சீஃப் டைரக்டர் இருக்காருல்ல நம்ம ஹீரோனுக்குலாம் ட்ரெயின் பண்ணியிருப்பாரு, அவர் வந்து போதும் எல்லாம் வேலையை பாருங்கன்ற மாதிரி மீதி பேர்லாம் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்து அவளை நல்லா பார்த்துக்கணும் சரியா, அவர் ரொம்ப டேலண்டான பொண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து மிரட்டிட்டு இருக்க. ஹீரோனா நீங்கள் வந்து என்ன உங்கள் பொண்ணு மாதிரி நினச்சி ஏதோ பொண்ணு வழி அனுப்புகிற மாதிரி அவர் திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல அப்போ அவர் ஒன்னே ஏன் பொண்ணு மாதிரி என்ன, அது மட்டும் இல்லை நீ என்னோட ஸ்டூடெண்ட்டு, என் ஸ்டூடெண்ட்டெல்லாம் புள்ளி பண்ணால் நான் சும்மா விட மாட்டேன், அதனால தான் அவனை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ ஒன்னே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் சியாவை, சியாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்கள் ஸ்டூடெண்ட்டை நல்லபடியாக பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்து முடிக்க நம்ம ஹீரோவும் ஹீரோனும் இதை நினச்சி பேசிக்கிட்டே அன்றைக்கி நைட்டு கிளம்பி போயிட்டு இருப்பாங்களா. அப்போ போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோன் யாரையும் பார்க்குறா. என்னன்னு பார்த்தா ஹீரோனோட அம்மா ஹீரோனோட வீட்டுக்கே ஹீரோனை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க போல். அவங்க வந்து இப்படி சிரிச்சுட்டே நிற்க நம்ம ஹீரோனும் பேசுறதுக்காக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா. உள்ளே போனவங்க நம்ம ஹீரோன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா இந்த வெயிட் பண்ணால அவங்க கூட வந்து இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்துருப்பா போல் நம்ம ஹீரோனை அசிங்கப்படுத்துறதுக்காக. தங்கச்சியும் இந்த வேலை பார்த்துருக்கான்றது எனக்கு தெரிய வந்துச்சு, அதான் மன்னிப்பு கேட்க வந்துன்ற மாதிரி
சொல்லிட்டு இருக்க. நம்புறேன்னா எத்தனை வாட்டி தான் அவளை என் தங்கச்சின்னு சொல்கிறீங்க? அவள் என் தங்கச்சியாக இருக்க தகுதியே இல்லை. ஏன்னா எப்படிலாம் அவள் வந்து பண்ணணும்னு பார்க்குற பார்த்தீங்களா? நீங்களும் அவளுக்கு தானே எல்லா சப்போர்ட்டும் பண்ணீங்க. இப்போயும் என்னை விட்டுட்டு போவீங்க அவளுக்காக? எனக்கு எதுக்கு தேவையெல்லாம் பேசிக்கிட்டு? தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போங்க, எனக்கு நீங்கள் வேணான்ற மாதிரி போயிட்டு அங்கே இருக்க டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. இது பண்ணும்போது அவங்க எப்படி ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோனை விட்டுட்டு போனாங்க சின்ன வயசில் கதவு சாத்திட்டு, அதுதான் நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வரும். அவங்களுக்கும் அதே தான் ஞாபகம் வரும். இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோன் உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வருவாரா. ஹீரோ வந்தோடனே ஹீரோ போட்டு கட்டி பிடிச்சிக்கிறா. எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவா, எனக்கும் கஷ்டம் புரியுது, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன்ல, உன்னை நல்லா நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஆறுதலாக வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் இப்படி நல்லா ஆறுதலாக பேசும்போது நம்ம ஹீரோனுக்கா, ஓ நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் நல்லா பேசுவீங்களா, சமாதானப்படுத்துறது கூட உங்களுக்கு எப்படி நல்லா தெரியும் போலியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு அந்த மழையில் ஒரு மாதிரி இவங்க ரொமான்டிக்காக ஃபீல் பண்ண நம்ம ஹீரோ கிஸ் பண்ண, ஹீரோவும் ஹீரோனு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு ஹீரோட கால் மேலே வேறு ஏறி உட்காந்துக்கிட்டு ஒரு ஷைன் எடுத்து, இந்த கிஃப்ட் நல்லா இருக்கா, இது உங்களுக்கு போட்டு பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஹீரோ முன்னாடி காமிச்சிட்டு இருக்க. ஹீரோவா, என் கூட இப்போ நீ வெள்ளாடணும்னு முடிவெடுத்துட்ட, சரி ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்ல, ரெண்டு பேரும் அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோனும் படுத்துட்டு இருக்கும்போது ஹீரோனா, என்னோட ஸ்டெப் சிஸ்டர் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கா, அவளால் தான் எனக்கு எல்லாருமே இந்த பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, ஹீரோன் தூங்கினதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவரோட அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி என்னோட ஒய்ஃபோட தங்கச்சி வந்து ஒரு ஆர்ட் கேலரி வச்சிருக்காளப்பா, எனக்கு அவளை பற்றி தப்பாக எது தோணுது, கொஞ்சம் விசாரிச்சு வைங்களா அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோன் எந்திரிச்சு வரா. என்னாச்சு அப்பாட்ட பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து ஹக் பண்ண. அப்போ உடனே ஹீரோ கிட்ட வந்து, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு ஒரு வில்லேஜுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா, ஒரு கிளினிக்கில் ஒர்க்குன்னு சொல்லிட்டு. ஹீரோவும் நானும் தான் அங்கே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோன் கேட்குறா, நீங்கள் எப்படி வரீங்க, அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேரே இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவா, இல்லை ஆல்ரெடி வேற ஒருத்தனுக்காக அந்த லிஸ்ட்டில் என் பேரை போட்டிருக்கேன், அந்த பர்மிஷனை கேட்டேன் அவன்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல, ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம். எனக்காக தானே வரீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. ஹீரோனோட கேங்கு, அதாவது பொண்ணுங்களாம் ஒரு குரூப்பாக வந்து காரில் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ கூட வந்து 2-3 பேர் வந்து ஆல்ரெடி பாதி தூரம் போயிட்டாங்க போல, உள்ளே நடந்து போயிட்டு இருக்காங்க கார் உள்ளே போலன்னு சொல்லிட்டு. அப்போ இவங்களாம் ஒரு நியூஸில் பார்த்துட்டு இருக்காங்க ஃபோனில், ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ரோட்டில் வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கேர்ள்ஸ் கேங்லாம் அந்த பக்கம் தானே காரில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி பயம். நம்ம ஹீரோனுக்கு ஃபோன் பண்ணி பேசலான்னு நினைக்கிறாரு, ஃபோனும் ரீச் ஆக மாட்டேங்குது, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்போ டக்குன்னு பதறி அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு, திரும்ப காருக்கு போகலாம், அந்த ரோடுக்கு போகணும், போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. போகும்போது கீழெல்லாம் விழுந்து வாரிட்டு போறாரு, கையிலெல்லாம் செம்ம அடிப்படுது. ஹீரோனுக்கும் காரில் போகும்போது ட்ரை பண்ணி பார்க்குறாரு, ஹீரோனால எடுக்கவே முடியல. அப்போ அவருக்கும் பயம், ஐயோ உங்களுக்கு எதுனா ஆயிடுச்சா, ஜியாக்கு எதுனா ஆயிடுச்சா அப்படின்னு பயந்துட்டே அங்கே போய் நின்னவர். அங்கே பெரிய ஆக்சிடென்ட்டாக இருக்கு, நிறைய பேர் டாக்டர்ஸ்லாம் அங்கே இருந்தாங்களா, அவங்களும் வந்து சில பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோக்கு ஒரு இடத்த பார்த்தோன்னே தான் நிம்மதியாகவே இருக்கு. ஏன்னா ஹீரோயின் வந்து அங்கே இருக்க ஒருத்தங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சோன்னே இவர் வந்து பெரும் மூச்சு விட்டுட்டு இருக்க. ஹீரோவும் அதுக்கப்புறம் அங்கே இருக்க மீதி பேருக்குலாம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹெல்ப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் மாற்றி பார்த்துக்கிறாங்களா. என்னன்னு பார்த்தா ஹீரோ டக்குன்னு ஹீரோனை கட்டி பிடிச்சிக்கிறாரு. நான் உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு பயந்துட்டேன், இப்பெல்லாம் நீ என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இருக்காத, எதனா முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணலாம்ல, எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு மாதிரி அழுதுகிட்டே பதட்டத்தில் பேச, ஹீரோயினா ஒருத்தர் அவரை விட மேலே நினச்சி என்னை வந்து பெருசாக நினைக்கிறாருன்னா என்னை எவ்வளோ லவ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு ஹீரோவை ஹக் பண்ணி ஒன்றும் இல்லை ஃபீல் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாம் ரூமுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு கையில் மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருப்பாளா. ஹீரோவும் ஹீரோயின் மேலே சாஞ்சிக்கிட்டு படுத்துட்டு இருக்காரு. அப்போ இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இனிமேல் பார்த்து வரேன், கரெக்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்லாம் சொல்லும் போது ஹீரோக்கு அப்பா கிட்டேருந்து கால் வருது. ஃபோன் பண்ண அப்போ வந்து அந்த வெண்ணை பற்றி விசாரிச்சிட்டேன், அவள் ஆர்ட் கேலரியில் அதை தப்பான விஷயத்த பண்ணிட்டு இருக்கா காசு சம்பாதிக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி அப்பா சொல்ல, இதுக்கான ப்ரூஃப் எல்லாம் வேற கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், உன் ஒய்ஃப் கிட்ட என்னன்னு நீ கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. நம்ம ஹீரோ வந்து இதை பற்றி ஹீரோயின் கிட்ட பேசும்போது நம்ம ஹீரோயின் கேட்குறா, ஓ அன்றைக்கி நைட்டு கூட உங்கள் அப்பா கிட்ட இதை பற்றி தான் பேசிட்டு இருந்தீங்களா, அந்த வெண் இவ்வளோ தப்பான விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காளா, என் அம்மா இது கூட தெரியாமல் அவளை எவ்வளோ கண்மூடித்தனமாக நம்பி என்னை விட்டுட்டு போனாங்க தெரியுமா அப்படின்னு நம்மளாம் சொல்ல, அவன் மேலே தான் அவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஒன்னி, இதுக்கு மேலே நீ அதெல்லாம் நினைக்காத, உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சவ அவளை நீ சும்மா விடக்கூடாது, அந்த தண்டனை கொடுத்தே ஆகணும் அவளுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க்குக்கு போயிடுறா. மோமோ கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா, ஏதோ ஹீரோக்காக ரிங்கெல்லாம் வாங்கிருப்பா போல இருக்கு. ஆனால் இந்த வெண்ணை தான் காட்டுறாங்க, அவளோட லைஃபே முடிஞ்சு போன மாதிரி. வீட்டுக்கு அவ்வளோ போஸ்ட்டில் வந்திருக்கு லெட்டர்ஸ் எல்லாம். அங்கே வெண்ணோட அப்பாவும் நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க, தப்பான வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. வெண் ஒன்னே, காசு சம்பாதிக்கணும்ல, நான் அந்த ஜியாவோட நல்லா மேலே இருக்கணும்னு நினச்சேன், அதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தேன், இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப தும்புறா பேசுகிறா. அவங்க அப்பா இந்த பொண்ணோட கண்ணத்திலே அறிய, எண்ணி அடிச்சிட்டிங்களா, நான் இப்படி தான் பண்ணுவேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. ஆனால் இவளுக்கு பனிஷ்மெண்ட் ஒரு பக்கம் கம்மிங்கில் இருக்குது. இவரா என் பொண்ணு இப்படி போயிட்டாலே, இப்படி மோசமாக போயிட்டாலேன்ற மாதிரி ஹார்ட்டில் கை வச்சு உட்காந்துக்கிறாரு. அங்கே ஹீரோனோட அம்மா தான் வந்து அவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் தான் வந்து ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க வந்துட்டு இருக்கா. இப்போ அந்த டைமில் அவள் தான் இருந்திருப்பா போல. அவளும் உள்ள அங்கே கூட்டிகிட்டு போகிறா. எனக்கும் என்னதான் அந்த ஃபேமிலி மேலே கோபம் இருந்தாலும் அவளோட ப்ரொஃபஷனில் அவள் கரெக்டாக இருக்கா. இந்த மாதிரி வேலையிலலாம் கரெக்டாக இருக்கணும், ஆப்ரேஷன்லாம்
கரெக்டாக பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களோட உயிரையும் காப்பாற்றி விட்டுருவா ஆப்ரேஷனில் கரெக்டாக பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் மோமோ கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா, அந்த சர்ஜரிலாம் முடிச்சிட்டேன், என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்போ வேறு ஒரு சர்ஜரியில் இருக்காரு, அதுக்கப்புறம் அவரை தான் பார்த்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கா. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க் முடிச்சுட்டு ஹீரோயின் போகலான்னு பார்த்தா அந்த ஆச்சன் வந்து முன்னாடி வந்து ஹீரோயின் முன்னாடி நிற்பானா, இவன் எதுக்குடா வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்க்க அந்த ஆச்சன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி சொல்கிறான், அதே மாதிரி தேங்க்யூ சொல்கிறான், அப்பாவோட உயிரை நீ தானே காப்பாற்றிருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ ஸ்டார்டிங்கில் வீட்டுக்கு வரும்போது நானும் உன் தங்கச்சியாக பார்க்கணும் தான் நினச்சேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்னோட ஃபீலிங்ஸ் எப்படி மாறிச்சுன்னு தெரியல, அன்றைக்கி நைட்டு நான் ஏன் உன்ட்ட அப்படி நெருங்க பார்த்தோன்னு எனக்கு தெரியல, என்னை மன்னிச்சிரு, அது என்னோட ஃபீலிங்ஸ் அப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க போக நம்ம ஹீரோயினோட பற்றி நினச்சி பார்க்குறா. அவங்க அம்மா வந்து இந்த வீட்டுக்கு மொதல் கூட்டிகிட்டு வரும்போது அந்த ஸ்டெப் சிஸ்டர் வந்து சண்டை போட்டிருப்பா ஹீரோனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இந்த ஆச்சன் வந்து என்னதான் இருந்தாலும் உன் தங்கச்சி தானே இப்படியே பேசுகிறா அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுருப்பான், ஹீரோனுக்காக சப்போர்ட்டிவாக நின்று இருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் நீ என்னதான் வந்து அந்த டைமில் என்ன பிரதராக பார்த்துருந்தாலும் அதுக்கப்புறம் நீ அப்படி நினச்சிருக்க கூடாது என்ன, சரி அதுக்காக சாரி கேட்குறியா, அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் திரும்ப என் லைஃப்பில் வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது ஹீரோவா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டு நிற்க நம்ம ஹீரோனும் ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அவன் என்னோட ஸ்டெப் பிரதர் தான், ஆனால் வந்து என்னோட ஸ்டெப் ஃபாதர் இருக்கார்ல அவரோட எக்ஸ் ஒய்ஃபுக்கு பிறந்தவன், இந்த வெண்ணு இருக்கால அவ தான் வந்து என் அம்மாக்கும் ஸ்டெப் ஃபாதருக்கும் பிறந்தவ, ஆனால் 2 பேருமே மோசம் தான். ஆச்சன் வந்து முன்னாடி எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாலும் அவனுக்கு வந்து என் மேலே ஃபீலிங் இருக்குன்றது எனக்கு தெரியல, அதை நினச்சி சாரி கேட்டுட்டு இருந்தான், இனிமேல் அவன் என் லைஃப்பில் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ண ஹீரோ ஒன்னே நான் உன்னை நம்புறேன், எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோனுக்கு சப்போர்ட்டிவாக பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மோமோ கிட்ட பேச போகிறா அடுத்த நாள். ஏன்னா ஏதோ வெட்டிங் பிளான்லாம் வச்சிருக்காங்களாம்மா, ஹீரோவோ ஹீரோனும் நேற்று நைட்டு நல்லா பேசியிருப்பாங்க போல் வெட்டிங் பிளானை பற்றி, அதெல்லாம் இருக்குன்னு சொல்ல மோமோ உடனே சந்தோஷத்தில் வெட்டிங் பிளான் இருக்குன்னு சொல்கிறா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மொத்த பேருக்கும் எங்களுக்கு வந்து ட்ரீட் வைக்க மாட்டியா, நைட்டு வீட்டுக்கு கூப்பிட மாட்டியா அப்படின்ற மாதிரி மோமோ கேட்க நம்ம ஹீரோனும் சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க அன்றைக்கி நைட்டு வீட்டில் வந்து இன்னொரு ரிங்கு வாங்கி வச்சுட்டு இது எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி போடணும், அது மட்டும் இல்லை ரொமான்டிக்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி போயிட்டு நின்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருப்பார். இப்படிலாம் பேசி பார்த்துக்கிட்டு இவர் இப்படி பேசிகிட்டு இருக்க சமயத்தில் நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் நிற்க ஹீரோவா இப்படி உக்காந்துட்டு இருப்பார் முட்டி போட்டுக்கிட்டு. அங்கே இருக்கவங்களாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒன்னே ஓ வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஷாக்கை பார்க்க நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கூட சமைக்க போகிற டைமில் பேசுகிறா, ஐயோ நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு கூட்டிகிட்டு வந்து உங்களை ஷாக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஹீரோவும் பரவாயில்ல விடுன்னு சொல்கிறாரு இதில் என்னன்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாம் ஜாலியாக பேசிக்கிறாங்க சாப்பிட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோனும் வந்து சாப்பிட்டுட்டு எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு சோஃபாலே படுத்து தூங்கிடுவாளா. அப்போ ஹீரோ ஒன்று என்ன நினச்சாரு தெரியல, தூங்கினவளை அப்படியே அலக்க தூக்கிக்கிட்டு கார்கிட்ட கொண்டு போயிடுறாரு. காரில் உட்கார வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக ஒரே ட்ராவலு தூங்கி கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கு தெரியுது நம்ம எங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம், எங்கே போகிறோன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க அது ஏதோ பாலைவனத்தெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு இடத்த தாண்டி போகிற மாதிரி இருக்குது, மலைப்பகுதியாக இருக்குது. நம்ம ஹீரோனுக்கு அந்த இடம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ட்ரிப்பு போகிறோம்னு ஹீரோ சொல்ல அந்த இடத்துக்கு ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மலைப்பகுதியில் ஹீரோனை வச்சு நல்லா சுற்றி பார்க்க வைக்கிறாரு, தனியாக ஹீரோனை என்ஜாய் பண்ண வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பட்டாசுலாம் வெடிச்சு 2 பேரும் ஒரு கேம்ப்லாம் செட் பண்ணி 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம ஹீரோயினா கத்துறா, அதாவது அந்த மவுண்டன் மேலே இருக்கும்போது சொர்க்கம் பக்கத்தில் இருக்குன்ற மாதிரி ஒரு நினைப்பு போல் அவளுக்கு, வானம் மேலே இருக்குல்ல அதை பார்த்து பாட்டி நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அவள் கத்திட்டு இருக்க ஹீரோ ஒன்றே இந்த மேரேஜ் டைம்லலாம் அந்த ட்ரெஸ் பின்னாடி வந்து இந்த நெட் மாதிரி ஒன்று போடுவாங்களா அதெல்லாம் ஹீரோயின் தலையில் வைக்கிறாரா. நம்ம ஹீரோ சொல்கிறாரு கிராண்ட் வெட்டிங்லாம் அப்புறம் இருக்கட்டும், இங்கே உன் பாட்டிக்கு வந்து நீ நினைக்கிறதெல்லாம் கேட்கும்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு ஹீரோ ஒன்றே ஹீரோயின் கிட்ட அங்கே முட்டி போட்டு உன் பாட்டிக்கு முன்னாடி நம்ம இங்கே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அங்கே உங்கள் பாட்டியோட ஆசீர்வாதத்தோட நான் உங்ககிட்ட இப்போ கேட்குறேன், என் லைஃப்பில் நீ என் கூட லாஸ்ட் வரைக்கும் இருப்பல்ல, உனக்கு இருக்க சம்மந்தம் தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோனுமே வந்து சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறா. ஹீரோ கிட்ட கை கொடுக்க நம்ம ஹீரோ இங்கெல்லாம் போட்டு விட்டுறாரு. நம்ம ஹீரோனுக்கா ஒரே ஹாப்பி, என் பாட்டிக்கு அப்புறம் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை, உங்கள் கூட நான் லைஃப் லாங் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை டக்குன்னு கட்டி பிடிக்க ஹீரோ வந்து மனசுக்குள்ளேயே ப்ராமிஸ் பண்ணுறாரு, கவலைப்படாதீங்க ஜியா பாட்டி, உங்களை மாதிரியே நான் உங்கள் பேத்தியை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்கிட்டே வந்து மனசு விட்டு பேச 2 பேரும் அவங்க கார் மேலே ஏஞ்சி உட்காந்துட்டு வானத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இனிமேல் நம்ம லைஃப்பில் நம்ம ஹாப்பியாக இருக்கணும், யாருமே நமக்கு தடங்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது, கொஞ்ச நாள் இல்லை கொஞ்சம் மாதம்னே சொல்லிடலாம். திரும்ப ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே வீட்டில் வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சாப்பிட்டுட்டு இருக்கும் போது குழந்தை அழுவுமா, மேடு வந்து குழந்தை அழுவுதுன்ற மாதிரி ஹீரோன் கிட்ட சொல்ல நம்ம ஹீரோன் அப்போ தான் சாப்பிட போவா. அப்போ கூட நம்ம ஹீரோ வந்து ஹீரோனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ சாப்பிடுமா நான் போய் பாப்பாவை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு போட்டு டைப்பர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாம் அங்கே இருக்கவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏய் நம்ம சீஃப் டைரக்டரா பாடுற குழந்தைக்கு டைப்பர்லாம் சேஞ்ச் பண்ணுறாரு, சூப்பர் டேடில் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கே இதெல்லாம் கிளம்பும் போது அப்போ ஒருத்தனுக்கு எமர்ஜென்சி கால் வருது, இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டாமா, ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் வாங்கணுமா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த டைமில் எல்லோரும் கிளம்பும் போது கூடவே நம்ம ஹீரோ ஹீரோயினையும் காட்டுறாங்க. என்ன தான் ஃபேமிலின்னு வந்தாலும் நம்ம ஹீரோ ஹீரோயினும் அந்த ப்ரொஃபஷனை விட மாட்டேன்னு
சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அந்த நேரத்தில் கூட நம்ம ஹீரோனும் அங்கே எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக போய் நிற்கிறாங்க. கூட முன்னாடி யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு வந்து ட்ரெயின் பண்ண லீடர் தான். இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கில் இந்த மூவி இங்கே முடிக்கிறாங்க. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.